ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு ஃபைல் போட்டு, அதாவது காயின்ஸை வந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணி, அதாவது பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிள் சொல்லணும்னா டைவரிட்டி காயின் தனி ஷீட்டில் இருக்கும், ஃபாரின் காயின்ஸ் தனி ஷீட்டில் இருக்கும், அதுக்கப்புறம் வந்துட்டு எரர் காயின் தனி ஷீட்டில் இருக்கும். உங்களுக்கு வந்து நான் சும்மா ஒரு இதாக காமிக்கிறேன். இது வந்து ஃபுல்லாக டைவரிட்டி, அதுக்கப்புறம் இண்டிவிஜுவலாக காமிக்கிறேன். இது வந்து பார்த்திங்கன்னா எரர் காயின். சரிங்களா, இது எல்லாமே எரர் காயினு. அடுத்து பார்த்திங்கன்னா இது ஃபுல்லாக ஃபாரின் காயின்ஸ். சரிங்களா, இப்போ ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது வந்து டைவரிட்டி காயின். இப்படி நீங்கள் தனித்தனி ஷீட்டில் போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா ஈஸியாக மெயின்டைன் பண்ணலாம். நீங்கள் வந்து ஒரு சும்மா ஒரு பாக்ஸ்லையோ இல்லை ஒரு கவர்லேயோ போட்டு வைக்கிறதுக்கு இந்த மாதிரி நீங்கள் வந்து ஹோல்டரை போட்டு இந்த மாதிரி பண்ணிட்டீங்கன்னா டக்குன்னு எடுத்தோடனே சரி இது வந்து என்ன டைப் காயின் அப்படின்றத நமக்கு ஐடென்டிஃபை பண்ணிக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரிங்களா, அதோட காயினையுமே வந்து நம்ம மெயின்டைன் பண்ணுற மாதிரி ஆயிடும், இந்த ரஸ்ட்டெலாம் ஃபார்ம் ஆகாமல் இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா இதில் வந்து நான் ஏற்கனவே வீடியோவில் போட்டிருக்கேன். இது வந்து நார்மல் காயின். இது வந்து மும்பை மின்ட்டு 1998. இது வந்து நார்மல் காயினு. இது வந்து டைவரிட்டி. உங்களுக்கு நான் காயினை திருப்புறேன் பாருங்கள். இது வந்து மும்பை மின்ட்டில் இப்படி தான் இருக்கும், பட் இது வந்து டைவரிட்டி அந்த மாதிரி தான். சரிங்களா, இந்த மாதிரி டைவரிட்டி காயின் தனியாக எடுத்து வச்சு இந்த மாதிரி பண்ணிங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு ஃபாரின் மின்ட்டு காயின். இதில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்லா தெரியும், இந்த கேப் இருக்கு இல்லையா, இயருக்கும் இந்த மின்ட்டு மார்க்குக்கும் அதே மாதிரி இது அதே சேம் இதுதான், பட் கேப்பு பார்த்திங்கன்னா நல்லா தெரியும். எவ்வளோ கேப் இருக்குது பார்த்தீங்களா. இதில் வந்து கேப்பு வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். அதேமாரி இந்த ஃப்ளாக் டைப்பு பார்த்திங்கன்னா தெரியும். இது பார்த்திங்கன்னா கொஞ்சம் குண்டாக இருக்கும். சரிங்களா, இதில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் இதுதான் குண்டாக இருக்கும், இது வந்து கொஞ்சம் லென்த்தியாக இருக்கும். அதேமாதிரி இந்த இடத்துல ஒரு மாதிரி கட்டான மாதிரி இருக்கும், இந்த இடத்துல அப்படியே ஃபினிஷிங்காக இருக்கும், ஃபுல் ஃபினிஷிங்காக. ஸோ இந்த மாதிரிலாம் நீங்கள் வந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணி நீங்கள் வந்து காயினை வந்து கலெக்ட் பண்ணி வைக்கலாம். அதை வந்து இந்த மாதிரி ஒரு ஹோல்டர் போட்டு இது வந்து டிஸ்டன்ஸும் அதே சமயத்தில் ஃப்ளாக் எப்படி இருக்குதுன்னு பார்த்துக்கோங்க. இது வந்து ஃப்ளாக் எப்படி இருக்குதுன்னு பார்த்துக்கோங்க. சரிங்களா, நல்லா தெரியும் அதில் வந்து டிஃப்ரென்ஸ் பாருங்கள், எவ்வளோ டிஸ்டன்ஸுன்னு பாருங்கள். பட் இதில் வந்து டிஸ்டன்ஸ் ரொம்ப கம்மி. சரிங்களா, அதே மாதிரி தான் 2005 இது வந்து ஒரு நார்மல் காயின். அதாவது இப்படி தான் இருக்கும் நார்மல் காயினில். 5 பார்த்திங்களா எப்படி இருக்குன்னு. பட் இந்த காயினில் பாருங்கள் 5 எப்படி இருக்குன்னு. அதே மாதிரி இன்ட் மார்க் மாதிரி இருக்கும் பின்னாடி, இந்த கிராஸ் இருக்கு இல்லையா அது. ஸோ இந்த மாதிரிலாம் டிஃப்ரென்ஷியேட் பண்ணி நீங்கள் காயினை வந்து கலெக்ட் பண்ணலாம். நல்லா பார்த்துக்கோங்க 5 எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்குன்னு. அதே மாதிரி தான் 2 ரூபா ப்ளஸ் காயின்லேயுமே இருக்கும். இது 5 ரூபாய் 5 எப்படி இருக்குது, இந்த 5 வேறு மாதிரி இருக்கும், கொஞ்சம் வித்தியாசம் இருக்கும். சரிங்களா, ஸோ இந்த மாதிரிலாம் டிஃப்ரென்ஷியேட் பண்ணி நீங்கள் காயின் கலெக்ட் பண்ணலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 5 ரூபாயில் நிக்கல் பிராஸில் 2009 கல்கட்டா மின்ட்டு. இதில் பார்த்திங்கன்னா 9 எப்படி இருக்குன்னு பாருங்களேன். 9 வந்து கொஞ்சம் ஸ்ட்ரைட்டாக இருக்கிற மாதிரி இருக்கும், பட் இதில் கொஞ்சம் வளைஞ்ச மாதிரி இருக்கும். கொஞ்சம் காமிக்கிறேன், கொஞ்சம் வளைஞ்ச மாதிரி இருக்கா, பட் இதில் வந்து ஸ்ட்ரைட்டாக அப்படியே நிற்கும். அதே மாதிரி இந்த கேப் இருக்கு இல்லையா, இந்த 5 வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து பெருசாக இருக்கும், பட் இந்த 5 சின்னதாக இருக்கும். இந்த கேப்பும் வந்து டிஃப்ரென்ஸ் இருக்கும். இந்த கேப் இருக்கு இல்லையா, ரிம்முக்கும் இந்த ருப்பையா அப்படின்ற எழுதியிருக்க இதுக்கும். ஸோ இந்த டிஃப்ரென்ஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்லா தெரியும். ஸோ இந்த மாதிரி டைவரிட்டி காயின் நிறைய இருக்குது. அதே மாதிரி இதில் வந்து 2010 பார்த்திங்கன்னா இது வந்து நார்மல் காயின். எல்லா காயினுமே இப்படி தான் இருக்கும், கீழே கோடு இருக்காது. பட் இந்த காயினில் வந்து டைவரிட்டி காயினில் வந்து கீழே கோடு இருக்கும். சரிங்களா, தெரியுதுங்களா. ஸோ இந்த மாதிரி ஒரே இயரில் ஒரே மின்ட்டில் இந்த மாதிரி டிஃப்ரென்ஷியேட் பண்ணி ஒரு காயின் இருக்குதுன்னா நம்ம வந்து அதை ஃபைல் பண்ணி வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் வந்துட்டு 9 இதில் வந்து 3 டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் காயின்ஸ் இருக்கும். டைப்பு ஹைதராபாத் மின்ட்டு. இதில் 9 வந்து வளைஞ்சிருக்கும். பட் அதுக்கப்புறம் இது வந்து 2வது டைப் எப்படி இருக்கும்னா, செஸ்ட் இருக்கு இல்லையா, லைனோட செஸ்ட்டு எப்படி இருக்குன்னு பாருங்கள். இந்த காயினில் பார்த்திங்கன்னா அமுங்கின மாதிரி இருக்கும். அதே மாதிரி இந்தியான்ற ஃபாண்ட்டுக்கு வந்து கேப் நிறையா இருக்கும், ஒல்லியாக இருக்கும்.
பட் இதில் பார்த்தீங்கன்னா கேப் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். இந்தியான்ற ஃபாண்ட் வந்து குண்டாக இருக்கும். ஸோ இது வந்து ஒரு 3 டைப்பு காயின், அதாவது ஒரே இயரில் ஒரே மின்ட்டில் இந்த மாதிரி 3 டைப் இருக்கும். சரிங்களா? ஸோ இது ஃபுல்லாக பார்த்திங்கன்னா டை வெரைட்டி காயின். அடுத்த ஷீட்டு பார்த்திங்கன்னா எரர் காயின். எரர் காயினை பொறுத்த வரைக்கும் என்னென்னா ஒன்றுலேயும் வந்து ஒரு எரர் இருக்கும். லேமினேஷன் எரரு, இது வந்து அதாவது 1 o'clock எரர் ஃபுல்லாக பார்த்திங்கன்னா நல்லா தெரியும் பாருங்கள். 11 o'clock இருக்கா? இது பாருங்கள் 1 o'clock எரர் இருக்கும். இது லேமினேஷன் எரரு. இந்த இதுவுமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து எரர் காயின் தான். இந்த மாதிரி கிளாக் எரர் நிறையா இருக்குது. நீங்கள் கிளாக் எரருக்குன்னே தனியாக வந்துட்டு ஒரு ஹோல்டர்ஸ் இருக்குது, நீங்கள் அதில் கூட போட்டு வைக்கலாம். சரிங்களா? இது கிராக்டு எரர். அடுத்து இதில் பார்த்திங்கன்னா இதுவும் ஒரு கிராக்டு எரர் தான். இதில் பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி டை கிளாஸ் எரர். அந்த 2ன்றது வந்து அச்சு வந்து அப்படியே பின்னாடி தெரியும். சரிங்களா? 2 rupeesல தெரியுதுங்களா? இந்த அசோகா எம்பளை அச்சு இந்த காயினில் தெரியும். இது வந்து ரொம்ப முக்கியமான டை கிளாஸ் எரர். இது பார்த்திங்கன்னா இந்த 1 ரூபாயில் புது காயின் அப்படியே எப்படி இருக்கும்னா அந்த அச்சு வந்து இப்போ 2 ரூபாயில் எப்படி பார்த்தோம், இதில் வந்து வேறு மாதிரி நல்லா தெரியும் உங்களுக்கு. வந்து காயினை அந்த அசோகா எம்பளத்தோடைய அந்த இதெல்லாம் இருக்கு இல்லையா, அப்படியே தெரியும். ஸோ இதெல்லாம் வந்துட்டு ஒரு புது காயினில் கிடைக்கிறது கஷ்டம். இந்த மாதிரி டை கிளாஸ் எரரு. அதுக்கப்புறம் வந்து இதெல்லாம் கிளாக் எரரு. இது வந்து கட்டு எரரு. இது லேமினேஷன் எரரு. இது பார்த்திங்கன்னா 11 o'clock எரர். இது பார்த்திங்கன்னா ஷிஃப்ட் எரர். நல்ல ஷிஃப்ட் ஆகிருக்கும். அதாவது ஒரு சில காயினில் வந்து லைட்டாக தான் ஷிஃப்ட் ஆகிருக்கும். பட் இது வந்து அப்படியே வாங்கின புதுசில் இந்த காயின் அப்படியே எப்படி சொல்கிறது, புது காயினாக இருந்தது. லேமினேஷன் ஷிஃப்ட் எவ்வளோ ஷிஃப்ட் ஆகிருக்கு பாருங்கள். இந்த மாதிரிலாம் காயின் வந்து இருந்துச்சுன்னா அதெல்லாம் நீங்கள் கலெக்ட் பண்ணி வைக்கலாம். சரிங்களா? இது ஃபுல்லாக அப்போ வந்து எரர் காயின். அடுத்து பார்த்திங்கன்னா இது ஃபுல்லாக அடுத்த ஷீட்டு வந்து ஃபுல்லாக வந்துட்டு ஃபாரின் காயின்ஸு. சரிங்களா? இது எல்லாமே ஃபாரின் காயின்ஸு. நான் இன்னும் வந்து எழுதலை. சரிங்களா? எல்லாமே ஃபாரின் காயின்ஸ் தான். இது தனி ஷீட்டு வச்சுருக்கேன். சரிங்களா? நீங்கள் ஆல்பமாக கூட நீங்கள் போடலாம். நான் வந்து ஷீட்டில் தனித்தனியாக வச்சுருக்கேன். ஏன்னா என்கிட்ட இப்போ உதைக்கு ஒரு ஷீட்டுக்குரிய இதில் தான் இருக்குது. வேணும்னா அடுத்து நம்ம வந்துட்டு ஒரு ஆல்பம் கூட நம்ம போடலாம். நான் ஏன் இதை வந்து நான் சொல்கிறேன்னா எப்படி மெயின்டைன் பண்ணணுன்றது வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க, அதுக்காக நான் சொல்கிறேன். சரிங்களா?